இது நிலாமுற்றம் கிராம வாழ்வியல். எல்லாருக்கும் வணக்கம். வெங்காயம் சாகுபடி செய்யும் போது இந்த அழுகல் நோய் நம்மள ரொம்பவே படுத்தி எடுக்கும் இல்லையா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த நோயை எப்படி சுலபமா கண்டுபிடிக்கிறது, அது வராம எப்படி தடுக்கிறது, வந்தா என்ன செய்யறதுன்னு எல்லாத்தையும் நம்ம பிலாவாரியா பார்க்கலாம். இது நிலாமுற்றம் கிராமிய வாழ்வியல். வாங்க, நம்ம மண்ணுக்கும் நமக்குமான உறவை வலுப்படுத்த நம்ம விவசாயத்தோட ஒரு முக்கியமான சவாலுக்கு தீர்வு காண்போம். நல்லா செழிப்பா வளர்ந்துட்டு இருந்த வெங்காய செடி திடீர்னு எதுக்கு வாடி போகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? என்னடா இது, இவ்ளோ உழைப்பெல்லாம் வீணா போகுதேன்னு ஒரு கவலை வரும் இல்லையா? இது உங்களுக்கு மட்டும் வர பிரச்சனை இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்போ தோண்டி துருவி பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம வெங்காய செடிக்கு ஒரு மறைமுக எதிரி இருக்கான். நம்ம கண்ணுக்கு தெரியாம மண்ணுக்குள்ளேயே பதுங்கி இருந்து தாக்குறான். யார் அந்த எதிரி? வாங்க, அவனை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த எதிரியோட பேரு ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம். பேரை கேட்டு பயப்பட வேண்டாம். இது ஒரு வகையான பூஞ்சை, அதாவது ஒரு காளான் வகை. இது எங்கேயோ இருந்து வர்றதில்ல, நம்ம மண்ணிலேயே தான் தங்கியிருக்கு. ஈரப்பதம் மாதிரி அதுக்கு சாதகமான சூழல் கிடைக்கும்போது வெங்காயத்தோட வேரை தாக்கி செடியை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிக்குது. இதுதான் அழுகல் நோய்க்கான ஆணிவேர். சரி, இந்த எதிரி நம்ம வயலுக்குள்ள புகுந்துட்டான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. அதை சரியா கவனிச்சாலே போதும், நாம உஷாராயிடலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, வெங்காய செடியோட இலைகள் நுனியிலிருந்து மஞ்சள் நிறமா மாற ஆரம்பிக்கும். அப்புறம் செடியோட வளர்ச்சியே நின்னு போன மாதிரி இருக்கும். செடிய பிடுங்கி பார்த்தா வெங்காயத்தோட அடிப்பகுதி அப்படியே கொழகொழன்னு அழுகி போயிருக்கும். சில நேரத்துல இலைகள் முறுக்கிக்கிட்டு சுருண்டும் காணப்படும். இந்த அறிகுறிகள்ல எதை பார்த்தாலும் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகணும். சரி, இந்த பூஞ்சை தாக்குறதுக்கு நாமளே வழி செஞ்சு கொடுக்கறோமா? ஆமா, ஒரு வகையில அதுவும் உண்மைதான். வயல்ல அதிக ஈரப்பதம் இருந்தா அதுதான் இந்த பூஞ்சைக்கு கொண்டாட்டம். தேவைக்கு அதிகமா தண்ணி பாய்ச்சறதோ இல்ல தண்ணி வடியாம வயல்ல தேங்கி நிக்கிறதோ இந்த பூஞ்சை படுவேகமா பரவறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிடுது. வருமுன் காப்போன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரிதான். நோய் வைத்தியம் பார்க்கறத விட வராமலே தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கு நாம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலான்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்மளோட முதல் பாதுகாப்பு வளையம். 1, ஆரம்பத்திலேயே நோயே இல்லாத நல்ல தரமான வெங்காயத்தை பார்த்து வாங்கணும். 2, ஒரே நிலத்துல திரும்ப திரும்ப வெங்காயம் போடாம வேறு பயிர்களை மாத்தி மாத்தி சாகுபடி பண்ணணும். இதுக்கு பேருதான் பயிர் சுழற்சி. 3, தண்ணி பாய்ச்சும்போது நிலம் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்த்து அளவா பாய்ச்சணும். கடைசியா வயல்ல தேவையில்லாத களைகள் இல்லாம சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நம்மையும் மீறி நோய் வந்துட்டா அப்பவும் பயப்பட தேவையில்லை. அதை கட்டுப்படுத்த நம்ம கிட்ட 2 விதமான வழிகள் இருக்கு. 1, உயிரியல் முறை, அதாவது நன்மை செய்யற நுண்ணுயிர்களை வச்சே இந்த நோயை கட்டுப்படுத்துறது. இன்னொன்று இரசாயன முறை, அதாவது பூஞ்சான கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறது. இது 2ல எதை எப்போ பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இந்த அட்டவணை தான் நம்மளோட ஆக்ஷன் பிளான். நல்லா கவனிங்க. நடவு செய்யறதுக்கு முன்னாடியே ட்ரைகோடர்மா மாதிரியான உயிர் உரங்கள்ல விதை வெங்காயத்தை கலந்து நடவு செஞ்சா அது ஒரு நல்ல பாதுகாப்பு கவசம் மாதிரி காம்பண்ணும். நோய் செடியில தென்பட ஆரம்பிச்சிட்டா தாமரா ஆக்சிக்ளோரைட் மருந்த தண்ணியில கலந்து செடியோட வேர்பகுதியில ஊத்தணும். கடைசியா வெங்காயத்தை அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி கார்பென்டாசிம், மான்கோசெப் கலந்த மருந்த தெளிச்சா நாம சேமிச்சு வைக்கும்போதும் வெங்காயம் அழுகி போகாது. பாத்தீங்களா, ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு தீர்வு இருக்கு. இப்போ நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா இணைக்க போறோம். ஏன்னா ஏதாவது ஒன்ன மட்டும் தனியா செய்யறத விட எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு திட்டமா செயல்படுத்தும் போதுதான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். பாருங்க, இது வெறும் வேளாண்மை நிபுணர்கள் சொல்றது மட்டும் இல்ல. விருதுநகர் மாவட்ட ஆட்சியார் மாதிரியான அரசாங்க அதிகாரிகளே இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளோட முக்கியத்துவத்தை உணர்ந்து விவசாயிகளை இதை பின்பற்ற சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ இது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு நாம புரிஞ்சுக்கணும். ஆஹா, கடைசியா நாம மனசுல ஆழமா பதிய வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். வெங்காய அழுகல் நோய்க்கு ஏதோ ஒரே ஒரு மந்திர மருந்து கிடையாது. இது ஒரு முழுமையான உத்தி. சரியான விதையை தேர்ந்தெடுக்கிறதுல ஆரம்பிச்சு பயிர் சுழற்சி, நீர் மேலாண்மை, அப்புறம் தேவைப்பட்டா மட்டும் சரியான நேரத்துல உயிரியல் மற்றும் இரசாயன மருந்துகளை பயன்படுத்துறதுன்னு இது எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சி தான் நமக்கு வெற்றியை தரும். ஆமாங்க, நம்ம சாப்பாட்டு தட்டுக்கு வர்ற ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி மண்ணுல ஒரு பெரிய போரே நடக்குது. இந்த அழுகல் நோய் மாதிரியான சவால்களை அறிவியலோட உதவியோட நாம எதிர்கொண்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அடுத்து எந்த பயிர்ல இருக்கிற பிரச்சனைகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம்.